ஹை ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூல், பாயிண்ட் கமாண்ட், அதுக்கப்புறம் பாலிகன் கமாண்ட் அண்ட் எலிப்ஸ் கமாண்ட். இந்த 3 டூலை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பாயிண்ட் டூல்லேருந்து பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட் டூல் வந்து எங்கே வந்து ஃபைண்ட் பண்ணலான்னா, நீங்கள் வந்து லைன் குரூப்பில் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் டூல் வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பிளேன் வந்து கிளிக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்+H கொடுத்து வியூ நார்மல் ஸ்கெட்ச் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் ஒரு பவுண்டரி சிஸ்டம் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்கெட்சோ இல்லை எதுவாக இருந்தாலும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா நார்மலாக ஜென்ரலாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் வந்து பாயிண்டோட யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகன் டூலை பற்றி பார்ப்போம். பாலிகன் பை சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டூல் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 விதமான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பை வெர்டெக்ஸ் அண்ட் பை மிட் பாயிண்ட். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பை மிட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு லைனோட சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பாலிகன் கிரியேட் ஆகும். பை வெர்டெக்ஸ் அந்த லைனோட வெர்டெக்ஸ், அதாவது எண்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பாலிகன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பை மிட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய கர்சர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ மார்க் வந்து விசிபிள் ஆகிட்டு. ஓகேவா? அது வந்து எங்கே இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோட சென்டர், இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டில் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? இதுவே நான் வந்து பை வெர்டெக்ஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த கர்சரை அந்த ஆரோவை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த லைனோட எட்ஜில் வந்து நிற்கிது, அதாவது எண்ட் பாயிண்ட்டில் வந்து நிற்கிது. ஓகேவா? அதாவது 2 லைன் வந்து மீட்டப் ஆகிற இடத்துல வந்து எனக்கு வந்து ஏரோ வந்து ஷோ ஆகிட்டு. ஓகேவா? இதான் வந்து பை வெர்டெக்ஸ் அண்ட் பை மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து உங்களால் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மொத்தமாக 6 சைடு தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு எதுக்கும் மேலே வேணுங்கிற போது இங்கே வந்து இந்த மாதிரி சைட்ஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாலிகனுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பாலிகன் டூலோட யூசேஜ். ஓகேவா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த 2 வெர்டெக்ஸையும் பிடிச்சி கூட டைமென்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் வந்து இந்த 2 லைனையும் பிடிச்சி கூட உங்களால் வந்து டைமென்ஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிப்ஸ் டூலுக்கு. ஓகேவா? எலிப்ஸ் டூல் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சர்க்கிள் குரூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே கடைசியில் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிப்ஸ் டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து சென்டர் பாயிண்ட்டு, ஒன்று 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் எலிப்ஸ் டூல்னு ஆரம்பிப்போம். சென்டர் பாயிண்ட் எலிப்ஸ் டூலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு பிரைமரி ஆக்சஸ் டிஃபைன் பண்ணணும். பிரைமரி ஆக்சஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் பிரைமரி ஆக்சஸ் லென்த் அண்ட் ரேடியஸ் வந்து மெஷர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைமரி ஆக்சஸ் நான் வந்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஈக்குவலாக 2 பக்கமும் சிமெட்ரிக்காக எனக்கு வந்து இந்த பிரைமரி ஆக்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலிப்ஸோட ரேடியஸ்க்கு நான் வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். நான் ஜஸ்ட் வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எலிப்ஸுக்கு உண்டான ரேண்டமான வேல்யூ வந்து நான் கொடுத்து எலிப்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த எலிப்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி ஹாரிசாண்டலாக வெர்டிகலாக தான் க்ரியேட் பண்ண அவசியமே இல்லை. இது நீங்கள் ஆங்கிளாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறுபடியும் எலிப்ஸ் சென்டர் பாயிண்ட் டூலுக்கு போயிட்டு பிரைமரி ஆக்சஸ்னால ஒரு பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிரைமரி ஆக்சஸ் வந்து ஒரு ஆங்கிளில் நான் வந்து கொண்டு போயிட்டுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிளில் கொண்டு போயிட்டு நான் இப்போ கூட என்னால் வந்து அதோட எலிப்ஸோட ரேடியஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது எலிப்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிப்ஸ் பை 3 பாயிண்ட். ஓகேவா? இதுவும் ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே மெத்தட் தான். பட் ஆனால் பிரைமரி ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்காக போகாது. ஜஸ்ட் வந்து 1 டைரெக்ஷனில் தான் போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேருந்து பிரைமரி ஆக்சஸோட பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைமரி ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 சைடாக தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து க்ரியேட் ஆகல. ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ரேடியஸ் மட்டும் மெஷர் பண்ணுறேன். ஓகேவா? பிரைமரி ஆக்சஸ்னே இதே 3 பாயிண்ட்லேயும் வந்து உங்களுக்கு அதே ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இது நீங்கள் வந்து ஆங்கிளாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது 2க்கும் நம்ம பேசிக்கான டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக்காக க்ரியேட் ஆகும், இது வந்து 1 டைரெக்ஷனாக வந்து க்ரியேட் ஆகும். ஓகே.